பிரேக் டவுன் சீரிஸில் அடுத்து நான் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா பிளாக் ஆடம். ஸோ பிளாக் ஆடம் படம் ரிலீஸ் ஆன டைமில் டிசி கொஞ்சம் அப்படி இப்படி இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். கிட்டத்தட்ட அதெல்லாம் 2-3 வருஷம் ஆகுது. சரி விடுங்க, அது பெஸ்ட், அது பழைய கதை. இப்போ நம்ம இந்த பிரேக் டவுனை மட்டும் பார்க்கலாம். வெளில இந்த படத்தோட பிரேக் டவுன் ஸ்டார்டிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா காண்டாக் அப்படின்ற அந்த ஒரு நகரத்தை காட்டுறாங்க. இது ஆக்சுவலி ஒரு ஃபிக்ஷனல் சிட்டி தான். இந்த சிட்டியில் ஆட்டன் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கொடுங்கல் மண்ணை இருந்துகிட்டு இருக்கான். அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா அவன் கீழே இருக்கிற மக்களை அடிமைப்படுத்தி அங்கேருந்து பார்த்தீங்கன்னா இட்டர்னியம் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கனிமத்தை பார்த்தீங்கன்னா வெட்டி எடுத்துக்கிட்டு இருக்கான். அது கீழே இருக்கிற அந்த அடிமை மக்களில் ஒரே ஒரு பையன் மட்டும் பார்த்தீங்கன்னா இது ஏற்றுக்கல. ஸோ அவன் பார்த்தீங்கன்னா மற்ற மக்கள் எல்லாத்தையுமே ஒன்று குட்டி கிட்டத்தட்ட ஒரு புரட்சி மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்கான். என்னடா கேஜிஎஃப் படத்தோட கதையை சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது. இது ஒரு யூனிவர்சல் கதை தானே, எல்லாம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். அந்த இட்டர்னியம் யூஸ் பண்ணியே பார்த்தீங்கன்னா அவன் ஒரு கிரீடத்தையுமே உருவாக்குறான். அதுதான் இவனுக்கு அந்த பவர்ஸை கொடுக்கும் அப்படின்றதையும் பார்த்தீங்கன்னா அவன் நம்பிக்கிட்டு இருக்கான். அந்த சமயத்தில் தான் பார்த்தீங்கன்னா அந்த சின்ன பையன் இவங்களுக்கு எதிராக புரட்சி பண்ணிக்கிட்டு இருக்க அந்த சின்ன பையனை கொல்ல ட்ரை பண்ணுறாங்க. அவன் பார்த்தீங்கன்னா இப்போ போய் சாம்பியனாக மாதிரி திரும்ப வந்து இந்த அரசனை அழிச்சிடறான் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளாஷ்பேக் முடிக்கிறாங்க. அந்த அரசனோட நெஞ்சில் நீங்கள் பாருங்களேன், அந்த ஸ்டார் சிம்பிளை தலைகீழ வச்ச மாதிரி இருக்கும். எக்ஸாக்ட்லி பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு அந்த சாத்தானுக்கான ஒரு ரெஃபரன்ஸ் தான். ஸ்டாரை தலைகீழ வைக்கிறதுல அதுக்கான ஒரு ரெஃபரன்ஸ் தான். அண்ட் அவன் கையை பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி மாற்றி அந்த ட்ரையாங்கிளை வச்சு தான் பார்த்தீங்கன்னா புரட்சி பண்ணுற மாதிரி காட்டியிருப்பாங்க. பாசிபிளி இதை அந்த ஒரு மக்களோட சிம்பிளாக இருக்கணும். அவங்க கொடியில் கூட இந்த சிம்பிளை வச்சுருந்துருப்பாங்க. அவங்களுக்கான ஒரு சிம்பிளாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் இப்போ 5000 வருஷம் கிராஸ் ஆயிருது. 5000 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ இந்த ஊர் எப்படி இருக்கிற மாதிரி காட்டியிருந்திருக்காங்க. ஸ்டில் காண்டாக்ட் பார்த்தீங்கன்னா அடிமைப்பட்டு தான் இருக்குது. இப்போ இன்டர் கேங் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் வந்து இந்த மொத்த ஊரையுமே கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ இதை காப்பாற்றுறதுக்கு திரும்ப அந்த சேவியர் வரணும் அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் தான் பார்த்தீங்கன்னா ஏமான் அப்படின்ற ஒரு சின்ன பையனை காட்டுறாங்க. இவங்க அம்மா தான் ஏட்ரியா இப்போ ஒரு வாண்டட் கிரிமினலாக இருந்துகிட்டு இருக்காங்க. அண்ட் அவங்க தான் அந்த கிடத்தை தேடி போயிட்டு இருக்காங்க. அண்ட் அந்த ஏமான் பையனுமே பார்த்தீங்கன்னா ரோட்டில் போகும்போது ஒரு இன்டர்கேங் பையன் அவனை தட்டி விட்டுருந்துருப்பான். அப்போ பேக்லேருந்து நிறைய காமிக் ஸ்கில் வந்துட்டு இருக்கும். இவனுமே ஒரு சூப்பர் ஹீரோ ஃபேன்ஸ் தான். அண்ட் அதில் பார்த்தீங்கன்னா சைபார்க், பேட்மேன், ஒண்டர்மேன் காமிக்லாம் கூட இருக்கும். சூப்பர்மேன் காமிக் லைட்டாக கொஞ்சம் தள்ளி போயிருக்கும். சூப்பர்மேனை படம் முழுக்கவே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொத்தி பொத்தி தான் வச்சிருந்துருக்காங்க. இந்த சீனுமே சூப்பர்மேன் காமிக் தள்ளி போத அவர் கண்ணு முழிக்கும் போது கூட பார்த்தீங்கன்னா சூப்பர்மேனோட காமிக் தான் ஃபஸ்ட்டு எரிப்பார். சாரி, காமிக்கில் அந்த போஸ்டரை தான் ஃபஸ்ட்டு எரிப்பார். கரெக்டாக ஃபேஸை தான் எரிப்பார். அட்லாஸ்ட் நம்ம சூப்பர்மேன் ஹென்ரி கேவில காட்டியிருந்திருப்பாங்க. ஸோ இது வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு சின்ன ரெஃபரன்ஸ் மாதிரி தான். லாஸ்ட்டில் காட்டுறதுக்காக பொத்தி வச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி காட்டியிருந்திருக்காங்க. அண்ட் இப்போ அந்த ஏட்ரியா பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இந்த கிரீடம் இருக்கிற இடத்துக்கே போய் அந்த கிரீடத்தையுமே எப்படி எடுத்துடுறாங்க. அவங்க கூட தான் இந்த இஸ்மாயில் பயலுமே வந்துட்டு இருக்கான். இவன் கூட வந்து இவங்க ஏமாற்றிக்கிட்டு இருக்கான். கூட வந்து அவனை பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் தள்ளி விட்டு அவன் காற்று வாங்க போயிருக்கான் அப்படின்னு போய் சொல்லிட்டு இருப்பான். இப்போ இன்டர் கேங்குமே உள்ளே வந்துடுறாங்க. உள்ளே வந்து அந்த கிரீடத்தை தான் எடுக்க ட்ரை பண்ணுறாங்க. பட் இவங்க ரொம்ப ஈஸியாக கிரீடத்தை எடுத்துருந்துருப்பாங்க. இத்தனை வருஷமாக அதை ஒருத்தன் கூட மாட தேடி வரல அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. பட் அதுக்காகவே பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் ஆனதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு மந்திரவார்த்தையெல்லாம் படித்து பிளாக் ஆடமை திரும்ப வெளியே கூட்டு வந்துடுவாங்க. வந்தோடனே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு செம்ம ஃபைட் ஒன்று போயிட்டுருக்கோம். அவரோட பவரை மொத்தமாக யூஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. மொத்தமான எல்லாத்து மேலேயும் ஈவரக்கம் காட்டாமல் யூஸ் பண்ணியிருந்திருப்பார். உதாரணத்துக்கு ஒருத்தன் வாயிலே தூக்கி பாம்பை சொருக்கி விடுவார். இன்னொருத்தன் பார்த்தீங்கன்னா அந்த ராக்கெட் லான்ச்சரை டேரக்ஷனை மாற்றி விட்டுருவார். ஸோ அவர் பவரை ரொம்ப சூப்பராக யூஸ் பண்ணுவார். அண்ட் அந்த இடத்துல ஃப்ளாஷோட சீக்வன்ஸ் மாதிரி செம்ம ஸ்பீடில் ஃப்ளாஷோட சீக்வன்ஸை போட்டிருக்கோம். அந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ் காட்டியிருந்திருப்பாங்க. அண்ட் அந்த லைட்னிங்கெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது எக்ஸாக்ட்லி ஃப்ளாஷுக்கான ஒரு ரெஃபரன்ஸ் மாதிரி தான் இருந்துச்சு. பட் அட்லாஸ்ட் ஒருத்தன் என்ன பண்ணுவானா இட்டர்னியம் யூஸ் பண்ணி நம்ம பிளாக் ஆடமை ஷூட் பண்ணிடுவான். இட்டர்னியம் நம்மள பிளாக் ஆடமை பார்த்தீங்கன்னா டேமேஜ் பண்ணி விட்டுரும். இப்போ பார்த்தீங்கன்னா அவர் கீழே வந்துருவார். கீழே வந்தவரை ஏட்ரியாவும் அவர் பிரதரும் தூக்கிட்டு போகிற மாதிரி காட்டியிருக்காங்க. இந்த மாமிஸ் அவளை எப்படி தூக்கிட்டு போனாங்கன்னு தெரியல. பட் வீட்டில் போய் வச்சு லைட்டாக ட்ரீட்மெண்ட் பார்த்துருப்பாங்க போட்டிருக்கு. அந்த சமயத்தில் அவர் கண்ணு முடிச்சு ஃபஸ்ட்டு சூப்பர்மேனோட போஸ்டரை பார்த்தீங்கன்னா ஷூட் பண்ணுவார். அண்ட் சுற்றி ஏகப்பட்ட சூப்பர் ஹீரோஸோட ரெஃபரன்சஸ்லாம் இருந்துகிட்டு இருக்கும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஆக்வாமேனாக இருக்கட்டும், ஃப்ளாஷாக இருக்கட்டும், ஷசமோட ஒரு பொம்மை கூட இருந்திருக்குங்க. அந்த இடத்துல ஷசமேன், சூப்பர்மேன் எல்லாரோட ரெஃபரன்ஸ் லிட்டரலாக எல்லா சூப்பர் ஹீரோஸ் ரெஃபரன்ஸுமே அந்த பைபிள் அந்த இடத்துல வச்சுட்டு இருக்கான். ஸோ இவனுமே ஒரு சூப்பர் ஹீரோஸோட ஃபேன் அப்படின்றத அந்த இடத்துல தெளிவாகவே காட்டுறாங்க. டிவியில் குட் பேட் அக்லி படம் ஓடிட்டு இருக்கோம். இந்த குட் பேட் அக்லி கிடையாது, பழைய அந்த கிளின்ட் ஈஸ்ட்வுட்டோட குட் பேட் அக்லி அந்த படம் ஓடிட்டு இருக்கோம். அந்த ஐகானிக்கான அந்த ஒரு ஷூட்டிங் சீக்வன்ஸுமே காட்டியிருந்திருப்பாங்க. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா அகைன் பிளாக் ஆடம் லேட்டரான் பார்த்தீங்கன்னா ஏமான வந்துட்டு சில பேர் அட்டாக் பண்ண வரும்போது அதே டெக்னிக் யூஸ் பண்ணி பல பேர் போஸ்கி தள்ளி இருந்திருப்பாரு. ஸோ மொத்த இன்டர் எங்கேயுமே அடிச்சு ஓட விட்டுருக்காரு. இதே சமயத்தில் ஜஸ்டிஸ் சொசைட்டி ஆஃப் அமெரிக்காவை காட்டுறாங்க. அதில் 4 பேர் இருக்காங்க. ஹாக்மேன், கென்ட் நெல்சனோட டாக்டர் ஃபேட், அப்புறம் ஆட்டம் ஸ்மேஷர், நம்ம சைக்ளோன் 4 பேர் இருந்துகிட்டு இருக்காங்க. அண்ட் இப்போ ஹாக்மேன் கிட்ட தான் அமாண்டா வாலர் பேசிட்டு இருக்காங்க. அமாண்டா வாலர் கீழே யாரை வேலை செய்கிறாங்க பாருங்களேன். ஜஸ்டிஸ் லீக், சூசைட் ஸ்குவாடு, யுனைடெட் ஸ்டேட்ஸோட ஆர்மி எல்லாமே இருந்துகிட்டு இருக்கு. ஸோ எப்பவுமே பெரிய ஆள் தான். எல்லாத்தையும் இந்த பொம்பளை கண்ட்ரோல் வச்சுக்கிட்டு இருக்கு. சூசைட் ஸ்குவாட் பற்றி எப்படி வெளியே தெரிய வந்துச்சு? ஏன்னா அது ஒரு சீக்கிரட்டாக தான் மெயின்டைன் பண்ணுவாங்க. அது எப்பறம் வெளியே வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா பாசிபிளி அதுக்கு காரணம் போன சூசைட் ஸ்குவாட் படத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு வெளி உலகத்துக்கே அவங்க ஒரு ஹீரோஸ் அப்படின்னு மாதிரி தெரிய வந்திருப்பாங்க ஸ்டாரோ தி கான்கோரை கொண்டதுனால. ஸோ பாசிபிளி பார்த்தீங்கன்னா வந்துட்டு சூசைட் ஸ்குவாட் அப்போ இருந்து வெளியே பப்ளிக்காக தெரிய வந்துடுற அளவுக்கு ஃபேமஸ் ஆகிடுச்சோ என்னவோ. அங்கேருந்து அவங்க ஃபேமஸ் ஆகிருப்பாங்க. பாசிபிளி அதனால இதுவுமே ஃபேமஸ்
ஆயிருந்திருக்கலாம். அண்ட் மற்ற ஹீரோஸ்லாம் காட்டுறாங்க. நம்ம ஹாக்மேன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவரோட ஷிப்பையே nth மெட்டலால் உருவாக்கியிருக்காரு அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. nth மெட்டல் உண்மையாக செம்ம பவர்ஃபுல்லான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மெட்டல் தான். அண்ட் அவரோட சூட்டுமே அந்த nth மெட்டலாக உருவாக்கப்பட்டது தான். செம்ம பவர்ஃபுல்லானது. நம்ம கெட்டாச்சரோட அந்த ஒரு டாக்டர் ஃபேட் அந்த ஹெல்மெட் அவர் பல டைம் தொட்டு பார்த்து ஃபியூச்சரை பார்த்துட்டு இருப்பாரு. அதில் ஹாக்மேன் சாகிற மாதிரி அவருக்கு தெரிஞ்சிருக்கும். இதை மாற்ற முடியாதா அப்படின்னு சொல்லி அவர் யோசிச்சுட்டு இருப்பாரு. அண்ட் ஆட்டம் ஸ்மாஷரோட அங்கிள் கிட்ட இருந்தால் அவர் இந்த சூட்டை வாங்கியிருக்க மாதிரி மென்ஷன் பண்ணுவாங்க. சைக்ளோனோட பாட்டி தான் ரெட் டோர்னாடோ. அவங்க கிட்ட தான் அந்த பவரே அவங்களுக்கு வந்துட்டு இருக்கு. அவங்கள மாதிரி தான் இவங்களுக்குமே இந்த பவர் இருக்குது. சைக்ளோனால் அந்த காற்றையே கண்ட்ரோல் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு பவராக காட்டியிருந்திருப்பாங்க. கண்டிப்பாக அவங்க காண்டாக்ட் நோக்கி போக காண்டாக்டில் ஆல்ரெடி பிளாக் ஆடம் சம்பவம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதை பார்த்து அவங்க டேரெக்டாக பார்த்தீங்கன்னா அவங்க கூட சண்டைக்கு போயிட்டு இருக்காங்க. சண்டை உண்மையிலே பயங்கரமாக தான் நடந்துட்டு இருக்கோம். பிளாக் ஆடம் எல்லாத்துக்குமே அசால்ட்டாக டஃப் கொடுப்பாரு. பட் அட்லாஸ் பார்த்தீங்கன்னா எப்படியோ டாக்டர் ஃபேட் அந்த கிரீடம் அவங்ககிட்ட தான் இருக்குது அப்படின்றது தெரிஞ்சிச்சு. இப்போ அந்த கிரீடத்தை ஏமான் தூக்கிட்டு வீட்டுக்கு போகிறான். அங்கே ஆல்ரெடி இஸ்மைல் இருந்துகிட்டு இருக்கான். இஸ்மைல் அவனை பிடிக்க ட்ரை பண்ண அதில் ஏமான் எப்படியோ எஸ்கேப் ஆயிடுறான். பட் எஸ்கேப் ஆனவனே திரும்ப அவங்க கடத்திட்டு போயிடுறாங்க. அண்ட் அவங்க கடத்திட்டு போகும்போது கீழே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு காமிக் விழுந்து கிடக்கும். சூப்பர்மேன் ஒண்டர் உமன் காமிக். இது லேட்டஸ்ட்டாக வந்திருந்தாங்க 2021 வந்தது. அண்ட் இது பிளாக் ஆடம்க்கு தெரிய அவர் பார்த்தீங்கன்னா மொத்த எங்கேயுமே துரத்திட்டு போயிட்டு இருக்காரு. அவனுங்க ஒரு ஹைப்பர் லுக் பைக் மாதிரி ஏதோ ஹோவர் பைக் மாதிரி பறந்துட்டு இருப்பானுங்க. அதில் ஹைப்பர் ஸ்பீடில் போயிட்டு இருப்பானுங்க. ஆனால் நம்ம பிளாக் ஆடம் விடுவாரா அவரும் துரத்தி போய் பிடிக்க ட்ரை பண்ணுறாரு. பட் அந்த 4 வண்டியிலுமே அவனுங்க இல்லை. அவங்கள பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரக்கில் கடத்திட்டு போயிருப்பாங்க. அந்த ட்ரக்கையுமே 1-2 சீனில் நமக்கு அந்தந்த ஷாட்டில் காட்டியிருந்திருப்பாங்க. இதில் தான் கடத்திட்டு போயிருக்காங்க. பட் கூடவே அதை கவனிக்காம விட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டியிருக்காங்க. இப்போ ஏமான கடத்திட்டு போய் அங்கிறது பார்த்தீங்கன்னா கீழத்தை கொடுத்தாதே அவனை விடுவேன் அப்படின்னு சொல்ல அந்த இடத்துக்கு இவங்க போக பிளாக் ஆடம் பார்த்தீங்கன்னா அந்த கான்ல மொத்த இடத்தையும் பார்த்தீங்கன்னா எரிச்சிடுறாரு. பட் அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் அவன் ஒரு ஷீல்டை போட்டு பாதுகாத்துட்டு இருப்பான். அப்புறம் அவரை ஷூட் பண்ணும்போது அந்த ஷீல்டை எடுத்து விட்டுருந்துருப்பான். ஏன்டா அப்படி பண்ணுவோம், ஷீல்டை போட்டு சுட்டுறதாலே பிளாக் ஆடம் ஒன்றும் பண்ணியிருக்க மாட்டாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா இது அவன் பிளானோட தான் பண்ணியிருக்கான். ஏன்னா அந்த கிரீடத்துக்கு ஒரு வகை கண்டிஷன் இருக்கு. என்னடா கண்டிஷன்னா அவன் அந்த கிரீடத்தை போடும்போது அவன் செத்து அந்த நரகத்துக்கு போனால் தான் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவனால் அந்த சாத்தான் அண்ட் சேபேக்கோட பவரை ஆக்சஸ் பண்ண முடியும். அண்ட் அவனை பிளாக் ஆடம் தான் கொல்லணும். அதே சமயத்தில் அவன் செத்தும் போகணும். அவன் கையில் அந்த கிரீடமும் இருக்கணும். இந்த மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ் இருக்கிறதுனால அப்போ தான் பார்த்தீங்கன்னா சேபேக்கே வெளியே வரும். ஸோ இப்போ அவன் செத்து நரகத்துக்குமே போயிடுறான். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அந்த சாத்தான், அஸ்மோடியஸ், பெஹமத் இவங்கெல்லாம் சேர்ந்து பார்த்தீங்கன்னா அந்த சேபேக்குன்ற பவரை இவனுக்கு கொடுத்து விடுறாங்க. நரகத்தில் தான் அவன் திரும்ப எந்திரிச்சு வந்துகிட்டு இருக்கான். பார்க்கறதுக்கே கொஞ்சம் பயங்கரமாக தான் இருக்கான் அந்த பயபுள்ள. அதே சமயத்தில் நம்ம டெத் ஆடம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்து இந்த பவர் எங்கிட்ட இருக்கக்கூடாது. ஏமான கிட்டத்தட்ட ஒரு பையன் மாதிரி பார்த்துருப்பாரா. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அவனே நான் கொல்ல போயிட்டேன். இனி இந்த பவர் என்கிட்ட இருக்கக்கூடாது. நான் இனிமேல் பேசவே கூடாது. என்னை கூட்டு போய் அடைச்சி வச்சிருங்க அப்படின்னு சொல்லி திரும்ப ஒரு மனுஷனாக மாறி இருந்திருப்பாரு. இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், எப்படி அவர் திரும்ப மனுஷனாக மாறுறாரு, அதுக்கு வாய்ப்பு கம்மி தானே அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா டெக்னிக்கலி பார்த்தீங்கன்னா காமிக்கில் ஒவ்வொரு கட்டத்தில் ஒவ்வொரு மாதிரி சொல்லியிருப்பாங்க. அவர் ஷசாம் ஃபார்மில் இருக்கும்போது இம்மோட்டலாக இருப்பார். பட் அவரோட மார்டல் பாடிக்கு வயசாக இருக்கும். ஸோ 5000 வருஷம் கிராஸ் ஆனதுனால அவர் டக்குன்னு காற்றுல கரையிற மாதிரி சில காமிக்ஸ்லையும் அனிமேஷன்லையும் காட்டியிருப்பாங்க. இன்னும் ஒரு கட்டத்தில் காமிக்ஸ் ஷசம்னு சொன்னதுக்கப்புறம் ஸ்டில் மனுஷனாகவே இருக்கிற மாதிரி கூட காட்டியிருக்காங்க. ஒவ்வொரு காமிக்லையும் ஒவ்வொரு மாதிரி காட்டியிருந்திருக்காங்க. அதை நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா பெருசாக தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணல அப்படின்னு தான் சொல்லணும். அதில் ஒரு இட்ரேஷனை எடுத்து இதில் ஆட் பண்ணியிருந்திருக்காங்க. அண்ட் இப்போ எகைன் பார்த்தீங்கன்னா நம்ம டெத் ஆடம் அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் அந்த டாஸ்க் ஃபோர்ஸ் எக்ஸோட ஒரு ஹெட்குவார்ட்டர்ஸ் மாதிரி இருக்க இடத்துல அடிச்சு வச்சிருந்திருப்பாங்க. அந்த இடத்துல ஏதோ ஒரு வாட்டர் தொட்டி மாதிரி அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணி வச்சிருந்திருப்பாங்க. இது எக்ஸாக்ட்லி இப்போ ரீசெண்டாக கூட பிரெடேட்டர் கில்லர் ஆஃப் கில்லர் படம் பார்த்துருப்பீங்களே, அதுலேயும் இதே மாதிரி தான் ஒரு சீன் வந்துட்டு இருக்கும். எக்ஸாக்ட்லி இந்த சீன் பார்க்கறதுக்கு அதே மாதிரி தான் வந்துட்டு இருக்கு. லைட்டாக அப்படி ஞாபகம் வந்துச்சு, அதனால் இப்படி சொல்கிறேன். அண்ட் இப்போ இந்த சேபேக்குமே வெளியே வந்துடுறான். சேபேக்கு பவர் கிடைக்கிற இடத்தோட பேர் பார்த்தீங்கன்னா ராக் ஆஃப் ஃபினாலிட்டி. இதே நம்ம ஷசம்க்கு பவர் அடிச்ச இடம் பேர் ராக் ஆஃப் இட்டர்னிட்டி. அப்படியே கம்ப்ளீட் ஆப்போசிட்டாக இருக்குது. ஸோ இப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சேபேக் வந்து எகைன் அவன் பார்த்தீங்கன்னா மற்றவங்க கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்க, அது மீன் ஜஸ்டிஸ் சொசைட்டி கூட சண்டை போட்டுட்டு இருக்க சேபேக் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் நம்ம கென்ட் நெல்சன் டாக்டர் ஃபேட்டையே கொண்டுறான். டாக்டர் ஃபேட்லாம் நினச்சாருன்னா காமிக்ஸில் இருக்க டாக்டர் ஃபேட்லாம் சேபேக்லாம் ஒரு ஆளே கிடையாதுங்க. டாக்டர் ஃபேட்லாம் வந்து காமிக்கில் பார்த்தீங்கன்னா செம்ம பவர்ஃபுல்லான நம்ம ஷசம், பிளாக் ஆடம், சூப்பர்மேனுக்குலாம் அசால்ட்டாக டஃப் கொடுக்கக்கூடிய ஒரு ஆள். பட் அந்த மனுஷனை பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் ரொம்ப நர்வ் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப வீக்காக காட்டியிருந்திருக்காங்க. பட் எப்படியோ ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களுமே வந்துட்டு நம்ம டாக்டர் ஃபேட்டை கொல்ல அவர் ஹெல்மெட்டை பற்றி அவன் தட்டி விட்டு போயிடுறான். டெக்னிக்கலி அந்த ஹெல்மெட்டை யாராலையும் தொட முடியாது. பட் இங்கே தட்டி விட்டு போகிற மாதிரி காட்டியிருக்காங்க. அண்ட் அது பவரை ஹாக்மேனுமே ஆக்சஸ் பண்ணுற மாதிரி காட்டியிருந்திருக்காங்க. அப்போ தான் அதுக்கு கண்ணே தெரிய வரும். ஸோ இப்போ இந்த ஹெல்மெட்டுமே ஒரு சென்டியன்ட் இருக்குது அப்படின்றத இந்த இடத்துல நமக்கு காட்டிகிட்டு இருக்காங்க. அண்ட் எகைன் பார்த்தீங்கன்னா பிளாக் ஆடம் இப்போ ஷசம்னு சொல்லி திரும்ப இதே இடத்துக்கு வந்துடுறாரு. இப்போ ஒரு கேப் போட்டிருக்காரு. அண்ட் ஒரு நெஞ்சில் இருக்கிற அந்த கோல்டன் சிம்பிள் இன்னுமே தெளிவாக தெரியுது. இதோட லுக்கே பங்கமாக இருக்குங்க. பிளாக் அண்ட் கோல்டு கலரில் பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ கூட கூலி படத்தில் கூட அதே மாதிரி ஒரு தீம் தான் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஒரு வேளை இதுவுமே எடுத்திருப்பாரோ, நம்ம லோக்கி வேற ஒரு டிசி கை, இதை ஒரு டெக்னிக்காக எடுத்து வந்திருப்பாரோ, வாய்ப்பு இருக்குது. அண்ட் நெஞ்சில் அந்த கோல்டன் தண்டர் சிம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப பிரைட்டாக இருக்கும். போன டைம் அவர் வரும்போது ரொம்ப பார்த்தீங்கன்னா அழுக்கு பிடிச்சி கருப்பாக இருந்துச்சு. இப்போ ஒரு ஃபுல் சூப்பர் ஹீரோ மாதிரி வந்திருக்காரு, நல்லவராக வந்திருக்காரு அப்படின்றதுனால இப்படி வைக்கிறாங்களோ என்னவோ. அண்ட் இப்போ அந்த சேபேக் அவங்க கூட நடந்த சண்டையில் சேபேக்கை பார்த்தீங்கன்னா லிட்டரலாக ரெண்டாக பிச்சு போட்டுறாரு. ஒரு செம்ம ஆர்ரேட்டட் சீனு. பட் அந்த இடத்துல அந்த ரத்த குழம்பு வச்சு அதை மேட்ச் பண்ணியிருந்திருப்பாங்க. இப்போ வர அந்த த்ரோனில் உட்காருவார். காமிக் அக்யூரேட் சீன். அண்ட் அந்த த்ரோனியுமே லட்லாஸ் உடச்சு போட்டுருவார். இந்த இடத்துக்கு தேவை ஒரு ஆட்சியாளம் கிடையாது, ஒரு ப்ரொடெக்டர் அப்படின்னு மாதிரி சொல்லி இப்போ அந்த இடத்துக்கு ப்ரொடெக்டாக மாறிப்பார். நீங்கள் தான் டெத் ஆடமா, அந்த பேர் ரொம்ப பழசாக இருக்கே, புதுசாக ஒன்று வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளாக் ஆடம்னு சொல்ல வருவாருன்னு கேட்டிங்கன்னா இல்லை, அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா டைட்டில் கார்டை போட்டு முடிச்சிருந்துருப்பாங்க. அண்ட் ஒரு போஸ்ட் கிரெடிட்டுமே இருக்குது. போஸ்ட் கிரெடிட் சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர்மேன் வந்துருந்துருப்பாப்பில்.
ஃபஸ்ட்டு அமண்டா வாலர் தான் வருவாங்க. அமண்டா வாலர் தான் இந்த படத்தில் டெக்னிக்கலாக டெத் ஆடாம பிளாக் ஆடம்னு ஃபஸ்ட்டாக கூப்பிட்டுருப்பாங்க. நான் உன்னை ஜெயில் அடைக்க ட்ரை பண்ணேன், பட் முடியல. இப்போ காண்டாக்ட் தான் உன் ஜெயிலு, அதை விட்டு வெளியே வந்தேன்னா உன்னை அழிச்சிருவேன் அப்படின்னு சொல்லும்போது என்னை தடுத்து நிறுத்துறவங்க யாருமே இங்கே இல்லை. நான் நினச்சேன்னா வேறு பிளானெட்லேருந்து கூட வர வைப்பேன், எல்லாத்தையும் அமைச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ட்ரோனை பற்றியும் உடச்சிடுறாரு. அங்கே தான் நம்ம சூப்பர்மேனோட என்ட்ரி, ஹென்ரி கேவில் சூப்பர்மேன். இது ரிலீஸ் ஆன அப்போலாம் பார்த்தீங்கன்னா தேட்டரே தெரிச்சுது அப்படின்னு தான் சொல்லணும். வேறு மாதிரி இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் எல்லாமே மொத்தமாக மாறி போச்சு, அது வேறு விஷயம். பட் அப்போ பார்க்க பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். அதோட பார்த்தீங்கன்னா இந்த படமுமே முடியுது. படம் பார்த்தீங்கன்னா ஓவரால் பார்க்கும் சூப்பரான படம் தான். அண்ட் தமிழ் டப்பிங்கை பற்றி கண்டிப்பாக சொல்லணுங்க. தமிழ் டப்பிங் உண்மையாக சூப்பராக இருந்துச்சு. ராக்குக்கு வாய்ஸ் ஆக்டர் கொடுத்தது யாருன்னு எனக்கு தெரியல. அவர் வாய்ஸ் கேட்ட மாதிரி தான் இருக்குது, பட் பயங்கர ஃபெமிலியராக கிடையாது. படத்தில் வந்து பழைய வாய்ஸஸ் ஃபெமிலியராக இல்லை. உண்மையாக பார்த்தீங்கன்னா அந்நியமான வாய்ஸஸ் மாதிரி தான் தெரிஞ்சிட்டு இருக்கு. மேபி புது ஆக்டர்ஸ் யார் கொடுத்துருப்பாங்களோ என்னவோ. பட் டைலாக்லாம் நல்லா இருக்குங்க. அங்கங்கே இந்த ஒன்லைன் டைலாக் காமெடிலாம் சூப்பராக இருந்திருக்கும். முக்கியமாக பிளாக் ஆடம் ஃபஸ்ட் டைம் கண்ணாடி பார்க்கும்போது அவர் ஃபஸ்ட் டைம் கண்ணாடி பார்க்குறாரு. அப்போ அந்த பையன் சொல்லுவான், ஒருவேளை அப்போ அந்த எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி சூப்பராக முடி வச்சிருப்பாரோ அப்படின்னு சொல்லுவான். அண்ட் அவர் பார்த்தீங்கன்னா கீழே விழும்போது பக்கத்தில் இருந்தவன் ஒரு ஈபி மரமே சாஞ்சிருக்கடா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருப்பான். நீ தான் எலக்ட்ரிஷியன் ஆச்சு, போய் ட்ரீட்மெண்ட் பண்ணுறா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி அங்கங்கே சில ஒன்லைன் காமெடியெல்லாம் வந்துட்டு இருக்கோம். இந்த கருப்பு தொட்டா எமனா மாறிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லும் போதெல்லாம் லிட்டரலாக காஞ்சனா பட டைலாக்லாம் ஞாபகம் விட்டு தமிழ் டப்பிங் சூப்பராகவே பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் படம் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா இந்த படத்தில் ஏகப்பட்ட பிளாட் ஹோல்ஸ் இருக்குங்க. நிறைய பிரச்சனையுமே இருந்துக்கிட்டு தான் இருக்குது. டாக்டர் ஃபேட்டை நர்வ் பண்ணது தான் என்னால் சுத்தமாக ஏற்றுக்க முடியல. அதை கூட விடுங்க, அதை தாண்டியுமே ஏகப்பட்ட பிரச்சனைக்கு தான் செய்யுது. முக்கியமாக ஒரு ஷசம் மாறினதுக்கப்புறம் ஏன் சாம்பல் ஆகலை, ஷசம் எங்கே போனால் மற்ற இந்த காண்டாக்ட் அடிமைப்பட்டு கலக்கும் போது ஏன் ஜஸ்டிஸ் லீக்லாம் வரல, இந்த மாதிரி ஏகப்பட்ட பிளாட் ஹோல்ஸ் இருக்க தான் செய்யுது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஷசமில் சொல்லப்பட்ட ஆர்ஜினே மொத்தமாக மாற்றிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஷசமில் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அவரோட ஆர்ஜின் எப்படி சொல்லியிருப்பாங்கன்னா, அந்த பழைய சாம்பியன் வந்து இந்த மொத்த இடத்தையுமே ஃப்ரீ பண்ணி விட்டான். ஐ மீன் அந்த 7 சென்ஸை ஃப்ரீ பண்ணி விட்டான் மெஷர் பண்ணியிருப்பாங்க. இங்கே அதை கம்ப்ளீட்டாக மாற்றிட்டாங்க. அடிமைப்பட்டிருக்கிற நகரத்தை அவர் காப்பாற்ற போய் இப்படி ஆச்சுன்ற மாதிரி மெஷர் பண்ணியிருப்பாங்க. அந்த ஆர்ஜினியே கம்ப்ளீட்டாக மாற்றிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். என்னவாங்க ஒரு மாதிரி வித்தியாசமாக மாற்றிருக்காங்க. அவள் தான் கைஸ் இந்த வீடியோலாம் சொல்ல வந்து நிறைய விஷயம் மிஸ் பண்ணால் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ண பார்க்கலாம். உங்களுக்கு இந்த படம் எவ்வளோ பிடிக்குன்றதே கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பை பாய்.